இன்றைய தியானத்தின் தலைப்பு புது படைப்பு, பிராண்ட் நியூ. நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வெளிப்படுத்துதல் 22ஆம் அத்தியாயம். வேத புத்தகத்திலே கடைசி அத்தியாயம், முதல் 16 வசனங்கள். பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, கடவுளும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரின் வீதியின் நடுவிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான பழங்களை தரும் வாழ்வின் மரம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த மரத்தின் இலைகள் மக்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய பெயர் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே இரவு இராது. விளக்கும் சூரிய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. கடவுளாகிய ஆண்டவரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிப்பதற்காக பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய கடவுளானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடி பார். உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். கடவுளை தொழுதுகொள் என்றான். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய செயல்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பரிசு என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். வாழ்வின் மரத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கு வாசல்களின் வழியாய் நகருக்குள் நுழைவதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். I can do all things through Christ who strengthens me. தொடர்ச்சியான இந்த தியானத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்துள்ளோம். இன்றைக்கும் மீதமுள்ள 2 சாக்கு போக்குகளை சிந்திப்போம். ஒன்று, பரிசுத்தம் சுபாவத்தை பொறுத்தது. ஹோலினஸ் இஸ் டெம்பரமெண்டல் என்று மக்கள் சொல்லுவார்கள். என்னாலெல்லாம் அது முடியாது, அது சுலபம் அல்ல என்று நாம் சொல்லுவோம். அடிக்கடி சொல்லப்படுகிற இந்த சாக்கு போக்கு முற்றிலும் சரியுமல்ல, தவறும் அல்ல. நமது சுபாவங்கள் பலதரப்பட்டவை என்பது உண்மைதான்.
சிலர் இயல்பாகவே கனிவாய் இருப்பார், மற்றவர்களோ எப்பொழுது பார்த்தாலும் கடுகடு என்று இருப்பார்கள். சிலர் பாலியலில் வீரமாயிருப்பார்கள், வீரியமாயிருப்பார்கள், மற்றவர்கள் அதில் குன்றி இருப்பார்கள். இப்படி பல விதங்கள் உண்டு. ஆனால் நாம் மறுபடி பிறக்கும் பொழுது புது படைப்புகளாகிறோம். பழையவை ஒளிந்து யாவும் புதிதாகின்றன என்று 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம். அதாவது தூயாவியானவரால் கடவுளின் வித்து நமக்குள்ளே ஊன்றப்பட்டு நம்முடைய பாவ சுபாவத்திற்கு இல்லை, மாட்டேன் என்று மறுப்பு தெரிவிக்கும் திறன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி சொல்வதால் நமக்கு பாவமே செய்ய முடியாமல் போய்விடும் என்பது பொருள் அல்ல. மாறாக ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ளும் சக்தியை கடவுளின் கிருபை அருள் நமக்கு தந்து விடுகிறது. உங்களுக்கு ஒருவேளை சீக்கிரமாய் கோபம் வரலாம், ஆனால் அது வந்த வேகத்திலே போய்விடவும் வேண்டும். அதைத்தான் எபேசியர் 4:26 வாசிக்கிறோம். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதாவது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் கோபம் தணிந்து விட வேண்டும். பிரியமானவர்களே, 7 தடவை பரிசுத்தத்திற்கான முயற்சியிலே நீங்கள் விழுந்தாலும் இந்த புனித முயற்சியை ஒருபோதும் விட்டுவிடாதிருங்கள். ஏனென்றால் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நாம் அழைக்கப்பட்டது மட்டுமல்ல, அதற்கான நிறைய வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே பரிசுத்தம் சுபாவத்தை பொறுத்தது என்று நாம் இனி சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். 10ஆவதும் கடைசியுமாக சிலர் பரிசுத்தம் யுகத்தை அடுத்தது என்று சொல்வார்கள். Holiness is dispensational. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு புதிய உடன்பாட்டு கிருபைக்குள் நாம் வாழ்வதை பாவம் செய்வதற்கான சுயாதீனம் என்று நினைத்து விடக்கூடாது. பாவம் செய்ய கிருபையானது நமக்கு அனுமதி சீட்டு அளிக்கவில்லை. கிருபை பெருகும்படிக்க நாம் பாவம் செய்வோமோ கூடவே கூடாது என்கிறது திருவசனம். பழைய ஏற்பாட்டின் கடவுள் புதிய ஏற்பாட்டு காலத்து வாழும் நமக்காக தமது எதிர்பார்ப்புகளை தளர்த்தி விட்டு விட்டார் என்று நினைப்பது முற்றிலும் தவறு, அது மடமை. உண்மை என்னவெனில் பரிசுத்தத்தின் தரத்தை ஆண்டவர் இப்பொழுது உயர்த்தி இருக்கிறார். எடுத்துக்காட்டாக இச்சை நிறைந்த பார்வையே இன்று உபச்சாரம் என்கிறார். காரணமில்லாமல் ஒருவனிடத்தில் கோபப்படுவதையே அவர் கொலை என்கிறார். இன்னும் சிலர் பரிசுத்தத்தை பற்றி பேசிய உடனே அவர்கள் மனதில் வருவதெல்லாம் எதிர்காலத்தில் நாம் பரிசுத்தமாக போகிறோம், பூரணடைய போகிறோம் என்பதுதான். கிறிஸ்துவின் வருகையில் தாங்கள் பூரணப்பட போகிறோம் என்பதை மட்டும்தான் அவர்கள் நினைக்கிறாரே ஒழிய இன்றைக்கு பரிசுத்தமாகுதலை பயபக்தியோடு நாம் பூர்ணப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் நினைப்பதே இல்லை. நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் முடிவான அழைப்பு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தரங்கம்பாடியை சேர்ந்த சாமுவேல் ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு அழகான ஒரு பாடலை இவ்விதமாக பாடியிருக்கிறார்கள். யாவரின் சிந்தை செய்கையும் வெளிப்படற்கு 2 புத்தகங்களும் திறந்தவர் அவர்க்கு, பூவுலகினவர் நடந்து வந்ததற்கு, புண்ணிய நலவுடன் பலனளிப்பதற்கு வல்லவர் வருகிறார் திருமறைக்கேற்ப. 10 சாக்கு போக்குகளை நாம் பார்த்தோம். பரிசுத்தம் அசாத்தியம், பரிசுத்தம் அசாதாரணம், பரிசுத்தம் கட்டாயமல்ல, பரிசுத்தம் முழுவதுமாய் கடவுளின் பொறுப்பு, பரிசுத்தம் போரடிக்கிறது, பரிசுத்தம் பாரமானது, பரிசுத்தம் நாம் செய்யும் தொழிலை பொறுத்தது, பரிசுத்தம் நாம் இருக்கும் சூழ்நிலை பொறுத்தது, பரிசுத்தம் நமது சுபாவத்தை பொறுத்தது, பரிசுத்தம் எல்லாம் யுகத்தை அடுத்தது. இந்த பொதுவான பிரபலமான இந்த 10 சாக்கு போக்குகளுக்கும் திருமுறையிலிருந்து நாம் தேவனுடைய சத்தியத்தை வெளியே கொண்டு வந்து பிசாசு நம்மை வஞ்சிக்கிற அந்த முகமூடியை இந்த 5 நாட்கள் நாம் கிழித்து விட்டோம். இனி நாம் அந்த இருட்டிற்குள்ளே போக வேண்டாம். பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்தமாய் நம்மை வாழும்படி நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் தமது வாக்குத்தத்தத்தின்படியே நிச்சயமாக அவர் செய்வார். ஆண்டவரோடு
நெருங்கி நாம் நடந்து கொண்டு போகும் பொழுது சோர்வுறச் செய்யும் சம்பவங்கள் ஏற்பட்டாலும் கூட விழுந்து விட்டால் உடனே எழுந்து விட்டு பவுல் அப்போஸ்தலனோடு கூட சேர்ந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று நாம் வீரமுழக்கம் போட்டு முன் சென்று கொண்டே இருப்போம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம். எங்களுக்கு இந்த நாட்களிலே நீர் கொடுத்து வருகிற இந்த நல்ல வேத தியானங்களுக்காக, நல்ல போதனைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்தம் சாத்தியம் அல்ல என்கிற அந்த சாக்கு போக்கை விட்டு நாங்கள் வெளியே அந்த தூசியை விட்டு உதறி எழுந்து வந்து பரிசுத்தமாய் நடப்போம். பரிசுத்தம் சாத்தியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று வீரமுழக்கமுட எங்களுக்கு உதவிதாரும். எங்களோடு பேசிய தேவனே, எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். உமக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென்.